ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், வீட்டுக்குள்ள நடக்கிறது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அத வீதிக்கு கொண்டு வரது நியாயமா? டிவிகே தலைவர் விஜய் அண்ணாவோட பர்சனல் லைஃப பத்தி அமீர் சார் பேசுனதுக்கு தளபதி ரசிகர்கள் இப்போ சோஷியல் மீடியாவுல அனல் பறக்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ அந்த 7 அதிரடி தவேக ரகசியங்கள். அமீர் சாரின் ஹிட்லர் கமெண்ட் 1. பாஸ், டைரக்டர் அமீர் அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மனைவி மகளை விரட்டிவிட்டு மகளிர் தின விழாவா, தமிழ்நாட்டுல ஒரு ஹிட்லர் உருவாகிறாருன்னு ரொம்ப காரசாரமா பதிவிட்டிருக்காரு. இது டிவிகே தம்பிகள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்க அண்ணாச்சி. ரசிகர்களின் பதிலடி 2. தளபதி ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல்ல கொள்கைய விவாதிக்கலாம், ஆனா ஒருத்தரோட குடும்ப விவகாரத்துல தலையிட யாருக்கு உரிமை இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அமீர் சார், இது குடும்ப பிரச்சனை, இதுல நீங்க வரது முறையான கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க பாஸ். பெரியார் கனெக்ஷன் 3. ரசிகர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் தந்தை பெரியார் பத்தி கூட சில விமர்சனங்கள் இருக்கு. அதுக்காக அவரோட கொள்கையை தூக்கி போட்டுட முடியுமா? அண்ணாவோட அரசியலை அவரோட உழைப்ப வச்சு பாருங்க, குடும்பத்தை வச்சு இல்லன்னு செம்ம லாஜிக்கா பேசுறாங்க அண்ணாச்சி. மாமல்லபுரம் மகளிர் தின விழா 4. இன்னைக்கு மாமல்லபுரத்துல இருக்கிற தனியார் விடுதியில டிவிகே சார்பா பிரம்மாண்டமான மகளிர் தின விழா நடக்க போகுது. இதுல பெண்களுக்காக சிறப்பு திட்டங்கள் மற்றும் 2026 தேர்தலுக்கான சில முக்கிய வாக்குறுதிகளை விஜய் அண்ணா வெளியிட போறாரு பாஸ். விவாகரத்து சர்ச்சையும் த்ரிஷாவும். சங்கீதா மேடம் விவாகரத்து மனு கொடுத்ததா வர தகவல்களும், கல்பாத்தி வீட்டு விசேஷத்துல த்ரிஷா மேடம் கூட விஜய் அண்ணா ஒன்னா வந்ததும் தான் இந்த விமர்சனங்களுக்கு ஆரம்ப புள்ளி. ஆனா அது அவரோட தனிப்பட்ட விருப்பம்னு டிவிகே தரப்புல சொல்றாங்க அண்ணாச்சி. அரசியல் சதியா? விஜய் அண்ணா அரசியல்ல கால் பதிச்ச உடனே அவரோட வளர்ச்சிய பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றாங்கன்னு டிவிகே நிர்வாகிகள் நினைக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நாங்க தளபதி பின்னாடி நிப்போன்னு ரசிகர்கள் சபதம் போடுறாங்க பாஸ். தளபதியின் மௌனம். எப்பவும் போல விஜய் அண்ணா இதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவரோட வேலையில கவனமா இருக்காரு. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணுங்கிறது தான் தளபதியோட பாலிசி அண்ணாச்சி. பாஸ், ரசிகர்களோட இந்த கோபத்தையும் அமீர் சாரின் விமர்சனத்தையும் பார்த்தா நம்ம தனுஷ் வட சென்னை படத்துல சொல்ல அந்த ஒரு ரா ஆன டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது வாழ்க்கை. எங்க விஷயத்துல மூக்ல நுழைக்காத. ரெட் லயன் ஃபயர் கூல் கிளாஸ். நிஜமாவே பாஸ், ஒருத்தரோட பர்சனல் லைஃப வச்சு அரசியலை தீர்மானிக்கிறது தப்புன்னு தான் தோணுது. அதுல டிவிகே தம்பிகள் கோபப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு அண்ணாச்சி. கண்ணா, நமக்கு அடையாளம் முக்கியம் இல்ல, நம்ம செய்யற வேலை தான் நம்மளோட உண்மையான அடையாளம். 2026ல விஜய் என்ன செய்ய போறாருன்னு பாப்போம் பாஸ். டோன்ட் ஜட்ஜ் a book by its cover and don't judge a leader by his family issues பாஸ். அமீர் சார் சொன்ன விமர்சனம் சரியா, இல்ல இது விஜய் அண்ணாவோட தனிப்பட்ட விஷயம்னு விட்டுறணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.